அனைவருக்கும் வணக்கம். இது சாரதி லா ஸ்டடீஸ். சாரதி லா ஸ்டடீஸில் பிஎன்எஸ்ல ஃபோர்ஜரி என்ற கான்செப்டை பார்க்க போகிறோம். பொய்யாவணம் புனைதல் செக்ஷன் 336லேருந்து 340 வரைக்கும் இது டிஃபைன் பண்ணி சொல்லுது. ஒன்று ஒரு விவகாரத்தை பேசும். ஃபோர்ஜரினா என்ன அப்படின்னு பார்க்கறதுக்கு இந்த ஒரு 5 லைனை படித்தா நம்மளுக்கு மிக அற்புதமாக புரிய வரும். ஃபோர்ஜரி என்பது உண்மை இல்லாத ஒன்றை போலியாக உருவாக்கி அதன் மூலம் நன்மை பெறுதல், அன்லாஃபுல் கெயின் சொல்லுவாங்க. உங்ககிட்ட இல்லாத ஒன்றை நீங்கள் போலியாக உருவாக்கி அதை பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு கரெக்டான இடத்துல காண்பித்து நன்மை பெறுறது தான் இந்த ஃபோர்ஜரின்ற ஒரு கான்செப்ட் வருது. பிரிவு 337 நீதிமன்ற பதிவுகள், நீதிமன்றத்தில் கொடுக்கக்கூடிய அந்த ஆர்டர் காப்பீஸ் அல்லது ஒரு உங்களுக்கு அதாவது நபருக்கு சாதகமல்லாத ஒன்றை தனக்கு சாதகமாக ஏற்படுத்தி கொள்வது ஃபோர்ஜரின்னு கூட சொல்லலாம். பிரிவு 340 பார்த்தீங்கன்னா போலியான ஆவணங்கள் மற்றும் மின்னணு பதிவை பார்த்தீங்கன்னா மாற்றுறது. கம்ப்யூட்டரில் பார்த்தீங்கன்னா இன்டர்நெட்டில் வரக்கூடிய பதிவுகளை பார்த்தீங்கன்னா மாற்றிக்கிறது. அது சைபர் கிரைம் குற்றம்னு சொல்கிறான். அல்லது விஷயம் தெரிஞ்சிச்சுன்னா அந்த மாதிரியான விவகாரங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஃபோர்ஜரி தான் சொல்லணும். சைபர் கிரைமே உள்ளே இழுத்து உள்ளே போடுங்க. நீங்கள் மொத்தத்தில் ஒரு பேப்பரில் நடைபெறக்கூடிய அனைத்து விதமான போலி கான்செப்டுகளும், அதாவது ஃபேக்கான கான்செப்டுகளும் ஃபோர்ஜரின்னு சொல்லிடலாம். உங்களுடைய பெயர் மாற்றமாக இருக்கட்டும், சிக்னேச்சர் மாற்றமாக இருக்கட்டும், அதில் இருக்கிற வார்த்தைகள் எதனா முக்கியமான வார்த்தைகளை எடுத்துகிட்டு நம்மளுக்கு சாதகமான வார்த்தைகளை போடுவதாக இருக்கட்டும், இது எல்லாமே ஃபோர்ஜரி அண்டரில் வரும்ன்றத மாதிரி உங்களுடைய ஆன்சர் ஷீட்டில் மிக நேர்த்தியாக எழுதுங்க. செக்ஷன் ஆல்ரெடி உங்களுக்கு டிஸ்கிரைப் பண்ணியாச்சு. இப்போ டைப்ஸ் ஆஃப் ஃபோர்ஜரி. சிம்பிள் ஃபோர்ஜரி, சின்ன சின்ன விவகாரங்களில் தவறு செய்கிறது, மாற்றுறது, பேப்பரில் மாற்றுறது, சீரியல் நம்பரை மாற்றுறது, சேலரியுடைய அமௌண்ட்டை மாற்றிக்கிறது, அதிகமாக இருந்தால் கம்மியாக போகிறது, கம்மியாக இருந்தால் அதிகமாக போகிறது, லோன் அப்போ தான் கிடைக்குன்றதுக்காக. இந்த மாதிரியான விவகாரங்கள்லாம் ஃபோர்ஜரியில் வரும். பப்ளிக் டாக்குமெண்ட் ஃபோர்ஜரி, பொதுமக்களுக்கு வழங்கப்படக்கூடிய அந்த ஆவணங்களை பார்த்திங்கன்னா ஃபோர்ஜரி பண்ணி மாற்றிக்கிறது. அதே மாதிரி தான் பெயர் மாற்றுறது, நமக்கு தேவையான சாதகமான விவகாரங்களை மாற்றிக்கொள்வது, இதெல்லாம் பார்த்திங்கன்னா பப்ளிக் டாக்குமெண்ட் ஃபோர்ஜரி. செக்ஷன் 337 பார்த்திங்கன்னா அப்ளிகபிள் ஆகிடும். பெரிய அளவில் நடக்கக்கூடிய ஒரு ஃபோர்ஜரி இது. அதன் மூலமாக பார்த்திங்கன்னா ராங்ஃபுல் கெயின் பார்த்திங்கன்னா மிக அதிக அளவில் கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்குது. பட்டாவுடைய பெயரில் இவங்க பேரை மாற்றிப்பாங்க, அதை வச்சுட்டு இன்னொருத்தருக்கு சேல் பண்ணிவிடுவாங்க. கிட்ட போகும்போது தான் தெரியும் பட்டா இவர் பேர்லேயே இல்லைன்னு. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபோர்ஜரி. உங்களுக்கு புரியறதுக்காக சொல்கிறேன். உங்களுடைய ஆன்சர் ஷீட்டில் இல்லுஸ்ட்ரேஷன் பேஸ்டோடு எழுதுங்க. மிக அற்புதமாக வேல்யூவேஷன் பண்ணுறவங்களுக்கு புரிய வரும். உங்களுடைய பேப்பரை வேல்யூவேஷன் பண்ணுறவங்களுக்கு நீங்கள் புரிய வைக்க வேண்டிய கடமை உங்களுக்கு இருக்குதுன்றது நினைவில் வச்சுக்கிங்க. வேல்யூபிள் செக்யூரிட்டி அண்டு வில்லு, பெரிய அளவிலான சொத்து இருக்கும். அந்த சொத்தில் பார்த்தீங்கன்னா இவர்களுக்கு தகுந்தாற் போல் பெயர் மாற்றம் செஞ்சுப்பாங்க போலியா. அதே போல் வில்லு, உயில் எழுதியிருப்பாங்க. உயில் எழுதுனாங்கன்னா எழுதாத மாதிரி காமிச்சிருவாங்க, எழுதலைன்னா எழுதுகிற மாதிரி காமிச்சிருவாங்க. இந்த மாதிரியான ஒரு போலி நடக்கும். ஃபோர்ஜரி ஆஃப் சீட்டிங், இந்த இடத்துல கியூ எடுத்துடணும். சீட் பண்ணி ஏதோ ஒரு எல்லாமே சீட்டிங் தான். இதை வந்து பெருசாக டிஸ்கிரைப் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஃபோர்ஜரி டு ஹார்ம் ரெப்யூட்டேஷன், அவருடைய கௌரவத்தை குலைக்கும் வண்ணமாகவும் அவருடைய நன்னடத்தைகளை சீர்குலைக்கும் வண்ணமாகவும் ஏற்படுத்தக்கூடிய அந்த ஆவணங்கள். இந்த மார்ஃபிங் பண்ணுவாங்க, தேவையில்லாத மார்ஃபிங் பண்ணுவாங்க. இவர் பேசுன மாதிரியோ இவர் யாரு கூட இருக்கிற மாதிரியோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃபோர்ஜரியில் தான் வரும். இது சைபர் கிரைம் அண்டரில் வரும். கண்டிப்பாக நீங்கள் சைபர் கிரைமையும் உள்ளிணைத்து எழுத வேண்டிய கட்டாயத்தில் நீங்கள் இருக்கிறீங்கன்றதை நினைவில் வச்சுக்கிங்க. யூசிங் ஃபோர்ஜ்டு டாக்குமெண்ட், எல்லாம் மேலே சொன்னது எல்லாமே தான். இதுவும் பெருசாக பேச வேண்டிய அவசியம் கிடையாது. இந்த ஒரு லைனை படிக்கிறோம் பாருங்கள். ஃபோர்ஜரி என்பது பெருமதிப்புள்ள ஆவணங்களை போலியாக தயாரித்தல். நிறைய படங்களில் நம்ம பார்த்துருக்கலாம். போலியாக ஆவணங்களை தயாரித்து என்னென்னமோ பண்ணுவாங்க. சரி, ஏமாற்றும் நோக்கத்துடன், கண்டிப்பாக அது ஏமாற்றும் நோக்கத்துடன் தான் செயல்படுதுன்றதில் எந்தவித ஐயமும் கிடையாது. அதே போல் ஒருவரின் கௌரவம் கலையும் வண்ணமாகவும் இது இருக்கும். எடுத்துக்காட்டு பார்த்தீங்கன்னா ஃபேக் மார்க் ஷீட்டு, ஃபேக் அப்பாயின்மெண்ட் லெட்டர், ஃபேக் ரிலீஜியன் சர்டிஃபிகேட், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அதை கொண்டு போகிற நபருக்கு பார்த்தீங்கன்னா மிக குறுகிய காலத்தில் நன்மை கிடைச்சிரும்.
இதெல்லாம் பார்த்தீங்கன்னா தவிர்க்கப்பட வேண்டிய ஒன்றாக செக்ஷன் 336லேருந்து 340 வரைக்கும் டிஃபைன் பண்ணி சொல்லுது. கண்டிப்பாக உங்களுக்கு புரிய வந்திருக்கும், இந்நேரத்துக்குலாம் தெளிவாக புரிய வந்திருக்கும். இந்த ஒரு கேஸ் ஸ்டடியை பார்க்கும்போது இவர் என்ன பண்ணியிருக்காருன்றதை பார்க்கலாம். ராம் நரேன் பர்ப்லி வெர்சஸ் சிபிஐ 2003ல் நடந்த ஒரு வழக்கு. வங்கி ஆவணங்களை என்ன பண்ணுறாரு ராம் நரேன் பார்த்தீங்கன்னா, போலியான கையொப்பங்களோட தயார் பண்ணுறாரு. தயார் பண்ணி அதன் மூலமாக பெரிய அளவில் ஒரு அமௌண்ட்டை இவர் சுருட்டிடுறாரா எடுத்துக்கிறாரா, அது நல்ல வார்த்தையை நீங்கள் போட்டுக்குங்க. இது பார்த்தீங்கன்னா வழக்கு பதியப்படுது. வழக்கு பார்த்தீங்கன்னா சிபிஐ கிட்ட போகுது. சிபிஐ பார்த்தீங்கன்னா இன்வெஸ்டிகேஷன் பண்ணுறாங்க. ஆனரபிள் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட் கொடுக்குறாங்க. இது ஃபோர்ஜரி என்று நிரூபிக்கப்பட்டது அப்படின்ற மாதிரி. அவருடைய கையொப்பங்கள் எல்லாம் போலியானது. மேலும் வங்கித்துறையில் போலி ஆவணங்கள் கடுமையான குற்றம் என்று சொல்லப்பட்டது. வங்கித்துறையில் போலி ஆவணங்கள் பார்த்தீங்கன்னா மிக கடுமையானது. உடனடியாக ஒரு பொருளாதார இழப்பு ஏற்பட்டுரும். அது வங்கிக்கோ அல்லது எதிர் தரப்பினருக்கோ. அதனால் மிக கடுமையான குற்றமாக கருதப்படுகிறது என்று எனவே ராம் நரேன் பார்த்தீங்கன்னா ஒரு குற்றவாளி என்று தீர்ப்பை இந்த கேஸ் ஸ்டடியில் கொடுக்குறாங்க. உங்களுடைய ஆன்சர் ஷீட்டில் இது இருக்கிற மாதிரி பார்த்துக்குங்க. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்ன்ற நம்பிக்கையோடு நான் இந்த வீடியோவை கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். நன்றி, வணக்கம்.